அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன? எதனால் அப்படின்னா வந்து நவீன உள்கட்டமைப்பு. அடுத்து வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல, மனித மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சர்களின் முயற்சி திட்டம் என்ன அப்படின்னா வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து சரியான கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து தவறு. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து கேட்டிருக்காங்க. பெரும்பகுதியான மக்கள் தொகை வந்து வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்கள் இந்த காலத்தில் நிகழும் என கணிக்கப்பட்டன. அதாவது இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து மக்கள் தொகை வளர்ச்சி வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. மக்கள் தொகை வந்து எப்போ மாறும் எப்போ குறையும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அதனால் ஏ வந்து சரி, கூற்று வந்து சரி, காரணம் வந்து. அடுத்து வந்து மக்கள் தொகை பிளவு பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து சரியான விளக்கம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் வந்து இந்தியா வந்து இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து திட்டங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி 4, 3, 2, 1 தான் கரெக்ட். அடுத்து திட்டங்கள் வந்து கேட்டிருக்காங்க. மாநிலங்கள் திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஆனால் ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எந்த ஆன்சர் வந்து கரெக்டானது தெரியல, செக் பண்ணிக்கலாம் பின்னாடி. அடுத்து 68க்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 69க்கு எது அப்படின்னா வந்து இந்திய நிதிக்குழுவின் பணி என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை வந்து தயாரிப்பது தான் வந்து அதோட பணி. அடுத்து 17 இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 2, 3 வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு எதை இது பண்ணார் அப்படின்னா வந்து தேசிய திட்டக்குழு, எஸ்.என். அகர்வால் வந்து காந்திய திட்டம், ஜே.பி. நாராயணன் வந்து சர்வோதய திட்டம், எம்.என். ராய் வந்து மக்கள். அடுத்து வந்து 5ஆண்டு திட்டத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. 11வது 5ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் எவ்வளோ அப்படின்னா வந்து 8.2%. அடுத்து இந்த ராக்னர் நுர்க்ஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது என்ன அப்படின்னா வந்து மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது. 2 கேட்டிருக்காங்க. தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எது அப்படின்னா வந்து இடுக்கண் அழியாமை. அடுத்து வந்து ஒழுக்காரா கொள்க ஒருவர் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்னும் குரலில் அழுக்காறுனா பொறாமை. அடுத்து வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. 1 மற்றும் 3 வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதழ்களை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இதழ்கள் வந்து எது அப்படி சரி அப்படின்னா வந்து ஆப்ஷன் 1 மற்றும் 2 வந்து கரெக்டு. ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்றும் காரணம் சரி. மோஸ்ட்லி வந்து கூற்றும் காரணம் எல்லாத்துலேயுமே வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனை வச்சு நீங்கள் போட்டிருந்தாலும் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கரெக்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 79 எது அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தி மிரர் ஆஃப் தி இயர் வந்து யார் அப்படின்னா வந்து ஏஆர் முதலியார். ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஐஸ்டிஸ் பார்ட்டி என்ன அப்படின்னா வந்து முத்துசாமி பிள்ளை. சர் தியாகராயர்லேருந்து டாக்டர் கலைஞர் வரை வந்து என்எஸ் இளங்கோ. ஐஸ்டிஸ் மூவ்மெண்ட் வந்து ஏபி பேட்ரோ. ஆப்ஷன் சி. அடுத்து வந்து 80 இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து. அடுத்து வந்து சரியாக பொருத்தணும் இது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 வந்து. அடுத்து வந்து 82க்கு ஆப்ஷன் வந்து சி தான் வந்து. அடுத்து காலவரிசைப்படுத்துறது வந்து ஈஸியானதாக வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 2413. பொறுத்துக சரியான பொருத்தத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும். எது அப்படின்னா வந்து 1 மற்றும் 3 சரியானவை. அடுத்து வந்து மனித வளர்ச்சியில் பின்வரும் வெவ்வேறு நிலைகளை ஒழுங்கமைக்கும். எது அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி 3124. அடுத்து வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் இறைவனடி சேராதவர். குரல் உணர்த்தும் தத்துவம் என்ன? சரணாகதி தத்துவம். இறைவன் வந்து சரணடையணும் அப்படிங்கிறது. திருக்குறள் உரையாசிரியர்களுள் இது வந்து ரொம்ப ஈஸி தான். எது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மற்றும் 2 பெருமாள் தருமர் இவர் 2மே வந்து உரையாசிரியர்கள் தான். அடுத்து வந்து கூற்றும் காரணம் வந்து சரி. அடுத்து 91 சரியான தொடரை வந்து கண்டுபிடிக்கணும். இது என்ன அப்படின்னா வந்து 2 மற்றும் 4 வந்து சரி. அடுத்து 91 வந்து என்ன அப்படின்னா வந்து வரிசைப்படுத்தணும். வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 2, 3, 1. அடுத்து பகைவர் புல்லார்க எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா வந்து ஐங்குறு நூல். அடுத்து வந்து கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தவர் யார் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப சிறப்பிடம் கொடுத்தவங்க யார் அப்படின்னா வந்து பாண்டியர். ஆப்ஷன். அடுத்து கூற்றும் காரணம் வந்து சரிதான். ஆப்ஷன் சி கரெக்டு.
அடுத்து மேக்ஸு வந்து அவங்களுக்கு தனியாக வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ ஆன்சர் வந்து மட்டும் பார்த்துடலாம். 95 என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி. 96க்கு வந்து ஆப்ஷன் டி. 97 வந்து ஆப்ஷன் சி. 98 வந்து ஆப்ஷன் பி. 99 வந்து ஆப்ஷன் பி. இந்த 100க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 101 வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்ததுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. அடுத்து 103 வந்து ஆப்ஷன் டி. அடுத்து வந்து 104க்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 106 வந்து ரோசி தான் வந்து கரெக்டு. அடுத்து 106க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 107 வந்து ஆப்ஷன் சி. அடுத்து வந்து கூற்றும் காரணம் வந்து சரிதான், பி, ஆப்ஷன் பி. அடுத்து 109 வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 110க்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்து வந்து ஆப்ஷன் டி. இன்னொருவற்று பூகம்பத்தால் ஏற்படுபவை எது அப்படின்னா வந்து 2 மற்றும் 4. இதுக்கடுத்து வந்து ஆப்ஷன் பி. 112க்கு 113க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 114 வந்து ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. அடுத்து 115 ஆப்ஷன் சி. அடுத்து 116 ஆப்ஷன் ஏ. 117க்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்டு. 118 வந்து 2வது மட்டும் வந்து கரெக்டு. 2 மற்றும் 3. அடுத்து வந்து 119 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 1 மற்றும் 2 வந்து தவறானவை. தவறானது வந்து இணைக்கப்பட்டது வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து ஆப்ஷன் சியா ஏவான்னு கொஞ்சம் டவுட்டு, என்னன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து 121க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. 122க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 123 எது வந்து ஆப்ஷன் சி. 124 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. 25க்கு வந்து ஆப்ஷன் பி வந்து. அடுத்து 126 வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 127க்கு ஆப்ஷன் 127க்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து. 128 ஆப்ஷன் பி. மத்திய செயலாட்சித்துறையின் பகுதியாக இருப்பது வந்து அமைச்சரவை குழுவும் குடியரசுத் தலைவரும் தான். அடுத்து வந்து 129 போக்சோ சட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வந்து போக்சோ சட்டம் வந்து சொல்லுது. குற்றம் காரணம் இது வந்து ஏ வந்து கரெக்டு, ஆர் வந்து தவறு. அடுத்து வந்து 131க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். 132க்கு வந்து ஆப்ஷன் ஏ 1, 2, 3மே வந்து. அடுத்து 133 வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்து வந்து சட்ட ஆணையம் பற்றி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 5வது சட்ட ஆணையம் சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 5வதும் 10வது சட்ட ஆணையமும் வந்து கரெக்டு. நீதியரசர் கே. மேத்யூ. 5வது சட்ட ஆணையம் வந்து KVK சுந்தரம் வந்து கரெக்டு.